கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரி ட்ரா நம்பர் 434. இதுதான் நம்மளுடைய ட்ரா நம்பர் டுடே 24/9/2024 ஒரு ட்ரா நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? டுடே ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அண்டு ஏபிஏசிபிசி, அதுக்கப்புறம் 3 டிஜிட் பாக்ஸ் அண்டு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் கேஎல் டைமண்ட் என்ற பேக்கில் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களால் டெய்லி கொடுக்குற ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங்கில் உங்களால் ஜாயின் பண்ணி வின்னிங்கை எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க முன்னாடி வின்மின் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போயிடுவோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஏ போர்டு 5 மட்டும்தான் மிஸ்ஸு, பி போர்டு 4 வந்திருக்கு, சி போர்டு 7 வந்திருக்கு. இதை பொறுத்தளவு நமக்கு பிசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஓகேங்களா? இதில் 5 மட்டும்தான் வரலை. அதுபோக என்னோட ஒப்பீனியன் ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்தேன் இல்லையா, 2 நம்பர் தான் கொடுத்தேன். யார் யாரெல்லாம் கவனிச்சிங்க? கவனிச்சவங்களாம் மறக்காமல் கீழே கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது 2 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்னா 3 டிஜிட் பாக்ஸ்னு போட்டு 357 அண்டு 352 இப்படி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? யார் யாரெல்லாம் கவனிச்சிங்க? இதுதான். இதில் 4 இதில் ஏறி இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான 3 டிஜிட் பண்ணுங்க அடிச்சு தட்டியிருக்கலாம். ஆனால் நம்ம எடுத்தது 3 தான் நம்ம காமனாக எடுத்தோம், அதனால் மிஸ் ஆயிடுச்சு. இதில் 5 7 இதில் 4 வந்துருந்துச்சுன்னா ஒரு 3 டிஜிட் வின்னு. அதுபோக அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய எப்பயும் போல தான் நம்மளுக்கு மிஸ் ஆக தான் செய்யணும்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்கடுத்து 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 549 கொடுத்துருக்கோங்க. 549 கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு நம்மளுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 எப்பயும் போல் பாஸ் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா, இதில் எப்பயும் போல் நமக்கு 7 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு தான். ஓகேங்களா? ஆல் போர்டை பொறுத்தளவு டெய்லி நம்ம ஏதாவது ஒரு வின்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் 3 டிஜிட் வின்னிங் அடிக்கணும், அதுதான் ஓப்பனாக சொல்லணும்னா ஓரளவுக்கு ஒரு வின்னிங்லேயே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து ஒரு வின்னிங் அடிக்கிறது அது மட்டும்தான். ஓகேங்களா? அதனால் கூடிய சீக்கிரம் அந்த 3 டிஜிட் வின்னிங் கூடிய நாட்களில் அந்த 3 டிஜிட் வின்னிங்கை நம்ம தட்டி தூக்கி ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏ போர்டு 5 வச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டு 5 வச்சு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு 5 நாளே நமக்கு 8 வருங்க. 8 அது இல்லாத பட்சத்துக்கு 2, அதுவும் வராத பட்சத்துக்கு நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஒன்பது தான் இறங்கணும். 8 2 9 இந்த 1 சப்ஜூட்டாக பார்த்துக்குங்க. யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களாம் அந்த நம்பரை மறக்காமல் தட்டி தூக்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஏ போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8 2 9. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். பி போர்டு 4. இன்றைக்கி நமக்கு பி போர்டு சி போர்டு ஓரளவுக்கு கை கொடுத்துச்சு. அதாவது இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு பி போர்டு சி போர்டும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இறங்குச்சு. ஓகேங்களா? இதில் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6க்கு அடுத்தாப்புல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் 1. எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7. இதில் 6 1 7. ஓகேங்களா? இதில் ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சி போர்டு. பி போர்டு 4 வச்சு 6 1 7 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 7 வந்திருக்கு. ஓகேங்களா? சி போர்டு 7 இது நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரில் இருந்தது, இதுவும் கரெக்டாக டிக் ஆயிடுச்சு. சி போர்டு 7 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா? இதை பொறுத்தளவு இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டா 2 தூக்குங்க. ஃபாலோவிங் நம்பராக 2 தூக்குங்க.
2க்கு அடுத்தாப்புல நமக்கு 7 அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒன்று வந்திருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 2 இல்லைன்னா 5. ஓகேங்களா, 2 இல்லைன்னா 5, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு ஓகேங்களா, அதுவும் வராத எண்ணுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஓகேங்களா 5 ஓரளவுக்கு ஹைலைட்டாக இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாத பட்சத்துக்கு 0 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 2, 5, 0. ஓகேங்களா, இதுதான். இப்போ இதில் நம்ம வந்து ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து சி போர்டும் பார்த்தாச்சு. இதில் 3 டிஜிட் பாக்ஸ் எப்பவுமே நம்ம எடுப்போம் இல்லையா, அதில் என்னோட கெஸிங்கை சொல்லிடுறேன். இதில் யாரெல்லாம் கவனிச்சிங்க ரிசல்ட்டை? அதுக்கு முதல் ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 750, அதுக்கு அடுத்து 547. இதில் 0 தூக்கிட்டு இதில் 4 கொண்டு வந்துட்டான். மற்றபடி 2 நம்பர் சேமாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு வந்து வின்னிங் வந்து குழப்பம் அடைகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் வின்னிங் வந்து. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து என்னுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். இதில் என்னுடைய 3 டிஜிட் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பொறுத்தளவு ஓகேங்களா 0, 2, 5. ஓகேங்களா, 0 to 5. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6, 5, 2. ஓகேங்களா, மறுபடியும் 5 வருமானு கேட்டிங்கன்னா வரும். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஓகேங்களா 5, அதனால் எப்படினாலும் இறங்கும். இன்றைக்கி இறங்கின நம்பர் 2 நம்பர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங், என்னுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு ரொம்பவே சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் இதில். ஓகேங்களா, 0, 2 இது ஏசியில் கூட வரலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 40, 48, 12. ஓகேங்களா, 1, 2. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 to ஓரளவுக்கு கன்ஃபார்மான ஒரு நம்பர்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2, 9. ஓகேங்களா, 2, 9. அதுக்கப்புறம் அதாவது நமக்கு ரொம்பவே சான்சஸ் உள்ள ஒரு நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3, 5. இது வந்துச்சுன்னா ஒன்று பிசி இல்லை ஏசி, இப்படி ஏபின்னு போட்டு இது ஒன்று ஏசி இல்லைனா பிசி, இப்படி தான் வரும். ஓகேங்களா, 0, 2, 4, 0, 4, 8, 1, 2, 2, 9, 3, 5. இது நம்மளுடைய ஒரு ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இந்த நம்பர் தான். ஓகேங்களா, அதனால் பார்த்து இந்த நம்பர் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு இது வந்து நீங்கள் 5லேருந்து 10 செட் வரைக்கும் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு ஆல் போர்டை போட்டுட்டு வீடியோவும் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, இதில் பார்த்துக்கிட்டோம் உங்களுக்கு ரொம்பவே சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 140, 140, 049, 449, 931. ஓகேங்களா, 931. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 617. ஓகேங்களா, 617, 825. ஓகேங்களா, 825. இதுக்கடுத்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 625. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான நம்பர். இதில் இந்த கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங்கோட எந்த கெஸ்ஸிங் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த 547 வச்சு டுடே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை எடுத்தாச்சு. ஓகேங்களா, அதனால் இந்த 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை அப்படியே போடுங்க. அப்படி இல்லைன்னா
இதை எடுத்து அப்படியே ராவாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1 4 0 0 4 9 9 3 1 6 1 7 8 2 5 6 2 5. ஓகேங்களா? 140049931617 825 அண்ட் 625. ஓகேங்களா? இதை மினிமம் நீங்கள் ஒரு செட்டு கூட போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு ஏதாவது ஒரு வின்னிங் இருந்துச்சுன்னா சும்மா தைரியமாக அடுத்து நம்ம பக்காவாக ப்ளே பண்ணலாம். கூடிய சீக்கிரம் இருங்க, ஒரு சாட் ஒன்று நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர் 4 5 2. 2 வந்து சி போர்டில் வரணும். 4 5 இது ரெண்டில் ஒன்று இப்படி உல்ட்டாவாகலாம். ஏலேருந்து பிக்கு வரலாம், இல்லை பியிலேருந்து ஏக்கு வரலாம். ஏதாவது ஒரு நம்பர் வந்தே ஆகணும். ஓகேங்களா? 4 5 2 இதை இப்படி போட்டு கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.